எல்லாருக்குமே ஒரு ஒரு சின்ன ஒரு யோசனை இருக்குல்லண்ணே. இந்த பிறவியில் வந்து நம்ம மனிதனாக பிறந்தோம். இந்த மாதிரி நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? நம்ம சிசிடிவி கேமரா சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணி. ஆமாம், சிசிடிவி கேமரா. இந்த பிறவியில் வந்து நம்ம சிசிடிவி கேமரா வைக்கிற ஆளாக பிறந்திருக்குவேன். போன பிறவியில் நம்ம என்னவா பிறந்திருப்போம் அப்படின்னு எப்போ நீங்கள் யோசிச்சிருக்கீங்களே? இல்லைங்களே சார். என்னவா பிறந்திருப்பீங்கன்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? ஒன்றும் ஐடியா இல்லைங்க. இல்லை. அடுத்த பிறவிலையாவது, இந்த பிறவியில் மனிதராக வந்து பிறந்து இதெல்லாம் பண்ணிட்டோம், அடுத்த பிறவியில் நான் இப்படி பிறக்கணும் அப்படின்னா என்னவா பிறக்கணும்னு ஆசைப்படுவீங்க? ஒரு லெஜெண்டாக வரணும்னா. I'm so proud of you. லெஜெண்டாக வரணும்னு ஆசைப்படுறீங்க. என்ன எந்த துறையில் லெஜெண்டா? எனக்கு வந்து ரயில்வே துறையில் லெஜெண்டாக வரணும்னு. அடுத்த பிறவிலையா? ஆமாம், அடுத்த பிறவியில் இப்போ நம்ம தாம்பரம் ஜெயச்சந்திரில் நிற்கிற மாதிரி தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பெரிய லெஜெண்டாக நிற்கணும்னு ஒரு ஆசையா அடுத்த பிறவியில்? இந்த பிறவியில் மனிதராக பிறந்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுறியா? பெருமைப்படுறீங்களா? ஆமாம். நீங்கள் படித்து முடிச்சு என்ன வேலைக்கு போகிறீங்க? சும்மா சொல்லுங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல. இன்ஜினியரா? சூப்பரு பாப்பா. இந்த ஜென்மத்தில் வந்து படித்து பெரிய இன்ஜினியராக வர்றதுக்காக வந்திருக்காங்க. இன்றைக்கி ஜெயச்சந்திரன் வந்திருக்காங்க. அடுத்த பிறவியில் நம்ம என்னவா பிறக்கலான்னு ஏதோ ஒரு ஐடியா இருக்கா பாப்பா? நான் மனுஷனாக பிறந்து வந்து எனக்குலாம் டயர்டாகி போச்சு பாப்பா. பேசாமல் அடுத்த பிறவியில் வேறு ஏதாவது ஒரு சிங்கமாவோ புலியாவோ இல்லை யானையாவோ அப்படி பிறந்துடலாமான்னு ஒரு யோசனை இருக்குது. ஆமாம், உனக்கு அப்படி ஏதாவது யோசனை இருக்கா? பறவையா பிறக்கணுமா? என்ன பறவை? கோழி. கோழியா? நாட்டுக்கோழியா லக்கா கோழியாமா? நக்கல்யா அவனுக்கு.